எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே ஐடி ஜாப்குள்ளார எப்படி வேலை வாங்குறது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனியில் வேலை வாங்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கேட்டகரிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூலேயே செலக்ட் ஆகணும். ஏன் சொல்கிறேன்னா, கேம்பஸ் இன்டர்வியூ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக நீங்கள் வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேருந்தே படிக்கணும். ஒரு சில விஷயங்கள்லாம் செய்யணும். அதெல்லாம் செஞ்சிங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூவில் ஈஸியாக வேலை கிடச்சிரும். உங்கள் லைஃப் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பாதி கடலை கடந்த மாதிரி. கேம்பஸ் இன்டர்வியூ ப்ராசஸ் பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் இன்றைக்கி, ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பேசிக் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நான் சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பர்சன்டேஜ். பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒருவேளை நீங்கள் ஸ்கூல் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா கூட இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10th 60% இருக்கணும், 12th 60% இருக்கணும், கிராஜுவேஷனில் 60% இருக்கணும். எனி கிராஜுவேஷன், யூஜி ஆர் பிஜி, ஓகேங்களா? 60% மினிமம் இருக்கணும். ஏன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா அந்த பர்சன்டேஜ்னால் நான் ஒரு சில விஷயங்களை வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன், ஓகேங்களா? படிக்கிற காலத்தில் ஒழுங்காக படிச்சிருந்தா ஆரம்பத்துலேயே வேறு லெவலில் இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் அதெல்லாம் சுக்குநூறாக உடச்சிட்டேன். ஏன்னா 10 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஐடி எம்ப்ளாயாக தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு என் கேரியர் ஸ்டார்ட் ஆனும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அதுக்கப்புறமேட்டு சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், டெக்னிக்கல் ஆர்கிடெக்ட், லீட் ஆர்கிடெக்ட், அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா மேனேஜர் அப்படின்ற ஒரு பொசிஷன்லலாம் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, இந்த பேசிக் குவாலிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் 60. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், 70-75+ இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பர், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னும் ஒரு சில கம்பெனிஸ்க்கெலாம் நீங்கள் தாராளமாக அப்ரோச் பண்ணலாம் அந்த அளவுக்கு பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் எக்ஸலண்ட்டாக இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறது புரிஞ்சிச்சு அப்படின்னாலே போதும், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரிஞ்சினாலே அதுவே போதும். இது வந்து இருந்தாலே நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் குட்டாக வச்சுக்கோங்க. அடுத்தது கான்ஃபிடென்ட் லெவல். ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காதீங்க. ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் நீங்கள் பேச தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அந்த கான்ஃபிடென்ட் லெவல் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் மூலமாக தான். ஓகே, ஸோ இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது இங்கிலீஷ்லேயே கம்யூனிகேட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 1 மணி நேரம் பர் டே, 1 மணி நேரம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இங்கிலீஷில் பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ், இங்கிலீஷ் அண்ட் கான்ஃபிடென்ட் லெவல், இது 3 இருந்துச்சுன்னா போதும், ஈஸியாக உங்களுக்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் ஜாப் கிடச்சிரும். ஓகே, இப்போ கேம்பஸ் இன்டர்வியூவில் ஜாப் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் இப்படின்னு சொல்லி 3 கேட்டகரியான ஒரு ஆர்கனைசேஷன் இருப்பாங்க. அவங்க வந்து உங்கள் காலேஜில் வந்து பல்காக ஒரு ரிசோர்ஸஸ் எல்லாம் ஹையர் பண்ணிட்டு போவாங்க. அந்த பல்காக ஹையர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 50,000 பேர் எனக்கு ஆட்கள் தேவை, 50,000 ஆட்கள் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி மைண்ட் செட் பண்ணிட்டு தான் வருவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஈஸியாக கிராக் பண்ண முடியும் இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாத்தையுமே. ஸோ கேம்பஸ் இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிட்டன் எக்ஸாம், டெக்னிக்கல் ரவுண்ட் 1, டெக்னிக்கல் ரவுண்ட் 2, ரவுண்ட் 2 கூட இருக்காது நிறைய கம்பெனியில். டெக்னிக்கல் ரவுண்ட் 1, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஆர் ரவுண்ட். ஸோ இது 3 இருக்குது. ரிட்டன் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனி உங்ககிட்ட வராங்கன்னா அந்த கம்பெனியை பற்றி ஸ்டடி பண்ணுங்கள், ஹோம்ஒர்க் பண்ணுங்கள், அவங்களோட இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு ரிசர்ச் பண்ணுங்கள். ஓகே, ரிசர்ச் பண்ணுறது ஒன்றும் கிடையாது. இன்ஃபோசிஸ் கேம்பஸ் இன்டர்வியூ டம்ப்ஸ் அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நிறைய லிங்க் வரும், ஓகேங்களா? அது லேட்டஸ்ட்டாக இருக்கிறது. அதுக்கு முன்னாடி எடுத்த இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாம் டம்ப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு அதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? அதை ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே நீங்கள் வந்து ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். இது வந்து ஒரு கிராக் மெத்தட். இன்ஃபோசிஸ்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொன்னேன். அது மாதிரி நிறைய கம்பெனிஸோட டம்ப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் இருக்குது, ஓகேங்களா? அதை டவுன்லோட் பண்ணி அட்லீஸ்ட் அதை கிராக் பண்ணிங்கனாலே ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் ரவுண்ட் 1. டெக்னிக்கல் ரவுண்ட் 1னா உங்களோட டெக் ஸ்கில்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. ஸோ உங்களோட டெக் ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்.
சியாக இருக்கட்டும், C++ஆக இருக்கட்டும், ஜாவா, .NET, பைத்தான், அடுத்தது AngularJS, HTML5, இதெல்லாம் வாட் எவர் இட் பேபி டெக் ஸ்கில்ஸ் உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிச்சு. அதில் வந்து நிறையா பேசிக்காக படிச்சு வச்சுக்கோங்க. லைக் டேட்டா பேஸ்னு எடுத்துட்டிங்கன்னா ஜாயின்ஸ்னால் என்ன, ஒரு டேபிளுக்கு இன்னொரு டேபிளுக்கு எப்படி ஜாயின் பண்ணுவீங்க, ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப் என்ன, ப்ரைமரி கீனா என்ன. ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். மெயினாக வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட ஒரு பர்சனல் கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா அதில் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் டிஸ்கஷன் 1ல் நடக்கும், டெக்னிக்கல் டிஸ்கஷன் 2ல் நடக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா HR ரவுண்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. HR ரவுண்டில் எல்லாம் ஒன்றுமே கிடையாது, நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறது தான். ஸோ எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறீங்களோ அது அவ்வளோ ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கான்ஃபிடென்ட்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா அதோட இங்கிலீஷ் கான்ஃபிடென்ட், அந்த இன்டர்வியூ ப்ராசஸ், இது 3க்குமே வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிப்ஸ் நான் தரேன். ஸோ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ ப்ராசஸ்னால் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இல்லை நீங்கள் ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ ப்ராசஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றின ஒரு வீடியோ ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் எங்கிட்ட சொல்கிறத வச்சு தான் நான் உங்ககிட்ட வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண முடியும். ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் சேல்ரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ரிசர்ச் பிரகாரம் நான் பார்த்த வரைக்கும் 3 lakhs to 4.5 lakhs மினிமம் உங்களுக்கு கிடச்சிரும் பர் ஆனம், நாட் பர் மந்த், பர் ஆனம். அதுக்கு மேலே தர கம்பெனிஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா 3 to 5 lakhs, 4.5 lakhs, 4 lakhs, 4.5 lakhs, 5 lakhs, இதுதான் பேசிக் சேலரி உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? ஒன்ஸ் உங்களுக்கு கையில் ஆஃபர் வந்துருச்சுனாலே சூப்பர், வெல் அண்ட் குட், கங்க்ராச்சுலேஷன். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, கம்பெனிஸ் பற்றி ரிசர்ச் பண்ணுங்கள். கம்பெனியில் 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ். சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா TCS, CTS, Infosys, Cognizant, Capgemini, Accenture, IBM, Deloitte. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த கம்பெனிஸ் பேர் எல்லாம் தான் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் இந்த கம்பெனிஸ் பற்றி நான் சொல்கிறேன். இதுக்கு மேலே நிறையா சர்வீஸ் பேஸ்டு MNC கம்பெனிஸ் எல்லாம் இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது ப்ராடக்ட் பேஸ்டு MNC கம்பெனிஸ். ப்ராடக்ட் பேஸ்டு MNC கம்பெனிஸ்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ், JP Morgan, கூகுள், ஃபேஸ்புக், ஃப்ளிப்கார்ட், அமேசான், இன்னும் பல ப்ராடக்ட் பேஸ்டு MNC கம்பெனிஸ் எல்லாம் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனி 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி, இன்னொன்று பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி. ஸோ இந்த சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதான் சொன்னல, உங்களை ஹையர் பண்ணிவிடுவாங்க. ஆஸ் ஏ ஃப்ரெஷராக இருக்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ்டுனா வந்து அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஒரு ஃப்ரெஷராக இருக்கும்போது உங்களை ஹையர் பண்ணிடுவாங்க. பர்டிகுலர் டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவாவில் உங்களை ட்ரெயின் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா .NETல உங்களை ட்ரெயின் பண்ணலாம், AngularJSல உங்களை ட்ரெயின் பண்ணலாம், Node.jsல உங்களை ட்ரெயின் பண்ணலாம், React.jsல உங்களை ட்ரெயின் பண்ணலாம், பைத்தானில் ட்ரெயின் பண்ணலாம், பிக் டேட்டா, ஹடூப், இன்னும் நிறையா இருக்குது. க்ளவுட் பேஸ்டு சர்வீசஸ் லைக் AWS, Azure, இந்த மாதிரி எல்லாம் நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது. அந்த டெக்னாலஜியில் உங்களை ஸ்பெசிஃபிக்காக ட்ரெயின் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்கள ட்ரெயின் பண்ணி உங்களை வந்து இன்னொரு கம்பெனிக்கு வேலை செய்கிற மாதிரி கான்ட்ராக்ட் வெண்டார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வெண்டாராக இருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸில் மோஸ்ட்லி நடக்கிறது. பட் சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். இன்டர்னலாகவே ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணி அதுலேயே ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அதுலேயும் உங்களை போடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நவ் ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ். ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து Amazon சைட் இருக்குல்ல, Amazon.com, இது வந்து ஒரு ப்ராடக்ட். அதில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் ப்ராசஸ் இருக்கும், பிஸ்னஸ் டு கஸ்டமர் ப்ராசஸ் இருக்கும். ஓகேங்களா? 2 ப்ராசஸ் இருக்குது. அப்புறமேட்டு கஸ்டமர் இருக்குது. அதுக்கடுத்து வந்து டெலிவரி வெண்டார்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா Amazon. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேங்க்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ் லைக் JP Morgan, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ், இவங்க எல்லாருமே வந்து ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ் தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கூகுள். அவங்க வந்து அவங்கக்கிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ அவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நிறைய கம்பெனிஸ் யூஸ் பண்ணுவாங்க. லைக் கூகுள் அனாலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணலாம், கூகுள் மேப்ஸ், அந்த மாதிரி நிறைய. இதெல்லாம் வந்து ஒரு ப்ராடக்ட். நீங்கள் ஒரு ஆப் நினைக்கிறீங்க, ஆக்சுவலாக அதெல்லாம் ஒரு ப்ராடக்ட். ஓகேங்களா? அடுத்தது ஃப்ளிப்கார்ட். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் டு பிஸ்னஸ்
ப்ராடக்ட் இருக்குது, அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் டு கஸ்டமர் ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ராடக்ட். ஸ்விக்கி, ஜொமேட்டோ, சிம்பிளாக சொன்னால் ஸ்விக்கி, ஜொமேட்டோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி தான். ஸோ ஒரு டிஃப்ரென்ஸ் நான் சொல்லிட்டேன். ஒரு சர்வீஸ் பேஸ்டு எம்என்சி கம்பெனிக்கும் நான் சொல்லிட்டேன். அடுத்து ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனின்னு நான் சொல்லிட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில்ஸ். ஸோ காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா 3 ஸ்கில்லு தான் மேக்ஸிமம் வந்து ஒரு ஃப்ரெஷராக வந்து 80% நான் பார்த்துருக்கேன். இந்த ஸ்கில்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டெவலப்பர்ஸ் இருக்காங்க, அடுத்து டெஸ்டர்ஸ் இருக்காங்க, அடுத்து டிசைனர்ஸ் இருக்காங்க. டெவலப்பர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் அதான் முன்னாடி சொன்னல, ஜாவா டெவலப்பர், .NET டெவலப்பர், AngularJS, React.js, Node.js இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெவலப்பர் க்ரைட்டீரியாவில் வருவாங்க. டெஸ்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேனுவல் டெஸ்டிங் இருக்குது, ஆட்டோமேஷன் டெஸ்டிங் இருக்குது. டிசைனர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பார்க்கும்போது கூகுள் ஃபஸ்ட் பேஜ் லோடிங் இருக்குல்ல, அது வந்து ஒரு டிசைனர் க்ரியேட் பண்ணது தான். ஓகேங்களா? அமேசானோட பேஜஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே டிசைனர் க்ரியேட் பண்ணது தான். ஃபேஸ்புக் ஒரு டிசைனர், அவுட்லுக் ப்ரெசன்டேஷன் எடுத்துகிட்டு வரது தான் ஒரு டிசைனரோட வேலை. UI UX டிசைனர், HTML5, பூட்ஸ்ட்ராப், இன்னும் நிறையா இருக்குது அதில். ஸோ அதை பற்றி நிறையா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 3மே வந்து காலேஜ் படிச்சுட்ருக்கீங்கன்னா ஃபஸ்ட் இயர்லேருந்து அட்லீஸ்ட் உங்கள் கம்ப்யூட்டரில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்களே ஒரு இது செக் பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் 100% அதில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அதெல்லாம் வந்து உங்களோட இன்டர்வியூ ப்ராசஸில் வந்து ஒரு அப்கிரேடட் ஸ்கில்லாக கிடைக்கும். வேலையை எடுக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸ்கில்ஸு இதுதாங்க. அடுத்தது ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன். உங்களோட ரெஸ்யூமில் கிளியராக கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெஸ்யூம் வந்து 2 பேஜ் இருந்தால் போதும். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற டெக் ஸ்கில்ஸ் எனக்கு தெரியும். சியாக இருக்கட்டும், C++ஆக இருக்கட்டும், அடுத்தது டேட்டா பேஸாக இருக்கட்டும், இது 3மே எனக்கு தெரிஞ்சாலே போதும். நான் இதில் வந்து பேசிக்காக தான் நான் கேட்க போகிறேன். ஓகேங்களா? அந்த பேசிக்கை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன ரெஸ்யூமில் போட்டிருக்கீங்களோ அதுதான் இன்டர்வியூஸ் கேட்பாங்க. அதில் வந்து எக்ஸ்ட்ரானரியாக போட்டு அதில் போய் மாட்டிக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அதில் நீங்கள் இன்டர்வியூ பண்ணும்போதே ஸ்டம்பிள் ஆவீங்க. ஸோ அந்த தப்பு என்றைக்குமே பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் ரெஸ்யூமில் போடுங்க. ரீசெண்டாக ஒரு மெமிஸ் ஒன்று பார்த்தேன் பரிதாபங்கள்லேருந்து, kadakumar@gmail.com, அதுக்கப்புறமேட்டு இன்னும் ஒரு அடமொழியெல்லாம் வச்சு ஒரு இமெயில் ஐடிஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்படி வைக்காதீங்க, ப்ரொஃபஷனலாக வைங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் பேர் வினோத் கண்ணன், என் பேரே நான் சொல்கிறேன் பாருங்களா, vinodkannan@gmail.com, vinodkannan.jobs@gmail.com, vkmails@gmail.com, vinodkmails@gmail.com. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளசண்ட்டாக ஓகேவா இருக்கும். vinodvm@gmail.com. இந்த vinodvm@gmail.com வந்து நான் 2006 நான் இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிருக்கேன். அதான் என்னோடய பர்சனல் இமெயில் ஐடி. ஓகேங்களா? ஸோ உங்களோட இமெயில் வந்து ப்ரொஃபஷ்னலாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன்ல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களோட கான்ஃபிடென்ட் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, எல்லா காலேஜ்லேயும் ஒரு சில ஸ்டாஃப்ஸ் வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்த லெவலில் போகணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும், அவங்க நல்ல சேலரி வாங்கணும், ஒரு லைஃப்பில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நிறைய ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. நான் படித்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்காங்க. ஸோ இப்போவும் இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நீங்கள் வீடியோவாக பார்த்துட்டு இருந்தீங்க, இல்லை நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்டாஃபாக இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் பேசுங்க. ஓகே, எப்படி பேசுங்கன்னா, ஒரு வாரத்தில் 5 நாள் காலேஜ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மணி நேரம் ஒதுக்கி உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கு முன்னாடியும் ஒரு வாலண்டியரை ஹையர் பண்ணி அவங்கள இன்டர்வியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களோட சப்ஜெக்டில் பேசிக்கான ஒரு கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சுட்டு அவங்கள இன்டர்வியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுவும் இங்கிலீஷில் இருக்கணும். இன்டர்வியூ பண்ணும்போது இங்கிலீஷில் இருக்கணும். அது அந்த இடத்துல வந்து உங்களோட மோஸ்ட் ஆஃப் த ஃபியர்ஸ் எல்லாத்துக்குமே போயிடும். பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபியர்னஸ் போயிடும். ஸோ எல்லாத்தையுமே அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இன்டர்வியூ ஃபியர் போயிடும் பேசிக்காகவே. இது வந்து 100% ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் வாலண்டியராக உங்கள் ஸ்டேஜில் ஏற்றி ஒரு இன்டர்வியூ மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்கள். மாக் இன்டர்வியூஸ், அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா மாக் இன்டர்வியூஸ். நீங்கள் பண்ணுற இன்டர்வியூ அவுட்புட் வந்து மற்றவங்க பார்க்கும்போது நிறைய பேர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டிப்பு ஆஸ் ஏ ஃப்ரெஷராக நான் சொல்லும்போது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டிப்பு வந்து
எல்லா டைமுமே ஒர்க் அவுட் ஆகும். அந்த இன்டர்வியூ ஃபியரை உடைக்கிறதுக்கு தான் நான் கிளாஸ்லேயே வந்து ஒரு மார்க் இன்டர்வியூ செஷன் மாதிரி பண்ணுங்கள். இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸே ஒரு 3 பேர் சேர்ந்துட்டு நீங்களே இன்டர்வியூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே தெரிஞ்சாலே போதும், நீங்கள் வந்து ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் ஈஸியாக வேலை வாங்கிடலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது கேம்பஸ் இன்டர்வியூவில் புதுசாக நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கீழே மறக்காமல் vkman #vkman சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதை படித்து நான் ரிப்ளை பண்ணுறேன். இல்லைன்னா அந்த பேஸ்ட் ஆன் உங்களோட கமெண்ட்ஸ், உங்களுடைய கேள்விகளை வச்சு நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ டோன்ட் வரி, கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஏன்னா நான் ஜெயிச்சு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் 10 வருஷமாக நான் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி பிளாட்ஃபார்மில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து என்னதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஸோ அது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் ஆல்மோஸ்ட் 60% நான் ஷேர் பண்ணுறேன். அது வந்து உங்களை வந்து டிமோட்டிவேட் பண்ணாது, நிறைய மோட்டிவேட் பண்ணுவோம். நிறையா விஷயங்களை நான் ப்ராக்டிக்கலாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். தியரியாக நிறைய பேரை நான் பர்சனலாக ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கும் இன்னும் வந்து ஒரு நிறையா பெரிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் உருவாயிருக்கு, ஜெயிச்சிருக்காங்க. அவ்வளோதான் மக்களே. ஸோ உங்களோட கேம்பஸ் இன்டர்வியூவிலே செலக்ட் ஆகிட்டு போயிடுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். திரும்ப அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. டேக் கேர், பாய், see you soon. ஓகே, அடுத்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ் முடித்து வந்துட்டேன். ஓகே, காலேஜ் முடித்து வந்துட்டேன், எனக்கு வேலை வேணும் அப்படின்ற ஒரு கண்டென்ட் தான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம்.